எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். ப்ரோமோ 1 பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அத பத்தி பேசறதுக்கு முன்னாடி, நம்ம நேத்து நடந்த அந்த எவிக்ஷன் பத்தியும், அப்புறம் இந்த ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா இவங்களுக்குள்ள நடந்த ஒரு கான்வர்சேஷன் இத பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ப்ரோமோ 1க்குள்ள போவோம். பிக் பாஸ் ரிலேட்டடா யார் எந்த வீடியோ போட்டாலுமே, ஒரு 3, 4 வாரமா பார்த்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில கமெண்ட்ட போய் படிச்சீங்கன்னா, "சாச்சனாவை வெளியேற்ற வேண்டும். அடுத்த வாரம் சாச்சனா தான் எவிக்ட் ஆவணும். சாச்சனாவ வந்து எலிமினேட் பண்ணுங்க." அப்படின்ற இதே தான் வந்து எல்லாத்துலயுமே கமெண்ட்ஸா இருந்தது. ஸோ, ஒரு வழியா வந்து சாச்சனாவ எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, நெறைய பேருக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா, ஆனந்திய ஏங்க எவிக்ட் பண்ணீங்க? அப்படின்ற ஒரு இதுதான் என் மைண்ட்ல இருக்கு. ஏன் ஆனந்தி உங்களுக்கு ஃபேவரைட் கண்டஸ்டன்ட்டா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா, அவங்க கேம்ன்னு ஒரு விஷயம் விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த வீட்ல கேம் விளையாடுறேன் அப்படின்ற பேர்ல. எத்தனையோ பேர் அந்த வீட்ல கேமே விளையாடாம சும்மாவே உட்கார்ந்திருக்காங்க. அவங்களலாம் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்களலாம் ஏன் சேவ் பண்றீங்க? அப்படின்ற மாரி தான் எனக்கு மைண்ட்ல தோணுது. இதே தான் எனக்கு சுனிதாக்கும் தோணுச்சு, ரியாக்கும் தோணுச்சு. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆனந்திக்கும் அதே ஃபீல் தான் வருது. சரி, ஓகேங்க. அடுத்து இந்த ஜெஃப்ரி, பவித்ரா இவங்களுக்குள்ள நடந்த டிஸ்கஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி மேல எனக்கு சரியான டிசப்பாயின்ட்மென்ட்ங்க. இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா, கோவா கேங் வந்து செம்மையா அடி வாங்கியிருக்கும் விஜய் சேதுபதி சார் கிட்ட இருந்து. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து இவர் கேப்டனா இருக்கிறப்போ, இவர் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து டீ கேட்டிருப்பாரு. 2 வாட்டி கேட்டிருப்பாரு. ஸோ, அந்த விஷயத்த வந்து சபையில வச்சு அவங்க உடைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஆயிருக்கும். அந்த ரீசன்னால என்னன்னு தெரியல, ஜெஃப்ரி டக்குன்னு சுதாரிச்சிருப்பாரு போல. என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின பத்தி அவர் வந்து பவித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த சௌந்தர்யா அண்ட் ரேயான் இவங்க கிட்ட வந்து ஜாக்லின் பேசுறதே எதுக்கு அப்படின்னா, அந்த நாமினேஷன்ல இருந்து அவங்க வெளிய வரதுக்கு, அவங்கள வந்து அவங்க காப்பாத்திக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேர்ட்டயும் பேசுறாங்க அப்படின்ற மாரி இவர் ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாரு. இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து இவங்க நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் தீபக் இங்க வந்தா வந்து தீபக்கிட்ட க்ளோஸா பேசுறாங்க அப்படின்ற மாரி நெறைய கருத்துக்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஜாக்லின் மேல வந்திருக்கு. பட் எனக்கு என்னன்னா, வரிசையா இத்தன வாரமுமே வந்து அவங்க நாமினேஷன்ல இருந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ, அதுலருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது அவசியமே இல்லாத ஒரு விஷயமா தான் நான் ஃபீல் பண்றேன். இப்ப அத தாண்டி ஜாக்லின் அவங்கலாம் சேர்ந்து கோவா கேங் அப்படின்றாங்க. ஒரு ரூல்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறாங்க. இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தோனே இவரு நைஸா அதுலேருந்து நழுவிட்டு, அவங்கள பத்தியே தப்பா பேசுறது எந்த விதத்தில நியாயம் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஸ்டார்ட்டிங்ல ஜெஃப்ரி வந்து இப்படி தான் இருந்தாரு. இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கப்போ, கேர்ள்ஸ் டீம்ல சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்ககிட்ட எல்லார்ட்டயுமே க்ளோஸா பேசிட்டு இருப்பாரு. அதே மாரி இந்த பாய்ஸ் டீம்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்க ஏன் உங்கள வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தரா பேசுறப்போ, இவரு எப்பவுமே என்ன பாயிண்ட் சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேர்ள்ஸ் டீம்ல எல்லாரோடையும் க்ளோஸா இருக்கேன். ஸோ அவங்கள பத்தின விஷயங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா, நான் கரெக்ட்டா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்க சேர்த்துருவேன். என்ட்ட அந்த ஒரு பவர் இருக்கு அப்படின்ற மாரி தான் அவரு சொல்லுவாரு. நடுவுல கொஞ்ச நாள் அவர் அந்த மாரி இல்லாம இருந்தாரு. பட் இப்ப திரும்பவும் அதே தான் அவரு பண்றாரோ அப்படின்னு தோணுது. அப்ப இதுதான் ஒரிஜினல் ஜெஃப்ரியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் என் மைண்டுக்கு வருது. அது எப்படிங்க ஒருத்தவங்களோட க்ளோஸாவே இருந்துகிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தோனே டக்குனு அவங்கள பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட போய் தப்பா பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு மாரியா தான் இருக்குது. இவங்களோட கோவா கேங் ரூல்ஸே என்ன அப்படின்னா, கேம் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற அப்படின்றது தான் ஒன் ஆஃப் த ரூலாவே வச்சிருக்காங்கன்றப்போ, சௌந்தர்யா சபையில வந்து இந்த மாரி இவரு ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றத அட்ரஸ் பண்ணதுலயும் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அருணா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாசிட்டிவா வந்து மாறுன மாரி இருந்தது. பட் நம்ம ஜெஃப்ரி வந்து கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல. அவரு கொஞ்சம் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சைட் போற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம ப்ரோமோ 1க்கு வருவோமா? ப்ரோமோ 1ல பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த வாட்டி இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, உள்ளுக்குள்ள தான் போய் நாமினேட் பண்றாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு பட்டப்பேர் வைக்கணும் அப்டின்றாங்க. அந்த பட்டப்பேர் வந்து ஒரு பேட்ஜா குடுக்குறாங்க. அவங்கலாம் வந்து குத்திக்கிறாங்க. அப்போ சத்யா பார்த்தீங்கன்னா, பவித்ரா வந்து பாய்சன் அப்டிங்கிற அந்த பேர குடுக்குறாங்க. அடுத்து நம்ம ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா, தந்திரவாதி நடிகை அப்டின்றாங்க. விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா, சகுனி சேஃப் பிளே. சௌந்தர்யாக்கு வந்து இம்சை ராணி, புஸ்வானம். அருணுக்கு பார்த்தீங்கன்னா, காரியவாதி, ட்விஸ்டர். அண்ட் நம்ம தர்ஷிகாவுக்கு பார்த்தீங்கன்னா, விஷப்பாம்பு, ஜோன் அவுட் அப்படின்ற அந்த மாதிரியான பேர்கள்லாம் வந்து குடுத்துக்கிறாங்க. ஸோ, இதுலேருந்தே நமக்கு யார் யாரெல்லாம் வந்து இப்போ நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்ற மேட்டரும் நம்மளால ஓரளவு கண்டுபிடிக்க முடியுது. ப்ரோமோ 2க்கு வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் வந்து ஆனந்த் எவிக்ட் ஆனது உங்களுக்குலாம் சூப்பர் கரெக்ட் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சா? இல்ல ஆனந்திக்கு பதிலா வீட்லேருந்து வேற யாராவது எவிக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இவங்களுக்குலாம் ஒரு பட்டப்பேர் குடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? கேட்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கா? அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ, இந்த வீடியோவ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.